வச்சது அது அத்தனை கோடி மக்களையும் கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு. வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றது பெரிய பெரும் ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. என்ன ஆபத்து? வாட்டர் இருக்கா எல்லா பேருமே ப்ரோ எனக்கு அது வந்து கிரிஞ்சுன்னு தோணிடுச்சு. அப்பனா அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மொத்தத்துல நாம தானா? ஐயோ கிரிஞ்சுன்னு பேசுறாங்கன்றது நான் உங்களுக்கு ஒரு பர்சன்ஸ் உங்களுக்கு தெரியாது. நான் ஹீரோவா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோ மெட்டீரியல் இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அது அக்கா நீங்க கிரிஞ்சுன்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தவே கூடாது. அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு வார்த்தை. சென்சிட்டிவான வார்த்தையே கிடையாது. சென்சிட்டிவான வார்த்தைக்கா. ரொம்ப வந்து சென்சிட்டிவான வார்த்தை கிடையாது. அது உங்களுக்கு சென்சிட்டிவா இல்லாம இருக்கலாம். எனக்கு அதுக்கு நீங்க வந்து ஒருத்தங்க என் கேரக்டர் தெரியுமா உங்களுக்கு? உங்க கேரக்டர் நான் சொல்லவே இல்லையா அங்க பேசுறப்ப. நான் வேண்டாம்னு சொன்னேன். இவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன். அவன் தான். நானும் வேணாம்னு சொன்னேன். யாரு? நான் தான். நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா அங்க நான் சொன்னேன். அதுதான் நீங்க பேட் கேரக்டர்னு சொன்னீங்களா? எனக்கா? ஆமா அடுத்தவங்கள போய் கிரிஞ்சுன்னு சொல்லலாமா? ப்ரோ இங்க பாருங்க. இதுக்கு எனக்கு அங்க கன்ஃபர்ம் பண்ண தெரியும். நாம என்னப்பா செய்யறது? நாம ஒன்னு நினைச்சா தெய்வம் ஒன்னு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா. நீ ஏன்டா நினைச்ச? ஆனா உங்களை நான் என்னோட டீசென்சி நான் உங்களை இங்க உட்கார வச்சு நான் இந்த விஷயத்த பேசுறேன். ஓகேவா? இதுக்கு மேல இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துட்டு என்கிட்ட வர ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு. ப்ரோ இந்த மாதிரி என்ன பேசாதீங்கக்கா. உங்ககிட்ட நான் பேச வரல. என்னோட நேம பத்தியோ தயவு செஞ்சு நீங்க பேசாதீங்க. அது நீங்க அங்கே அந்த பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியாப்பா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியாப்பா? சொல்லியிருந்திருக்கலாம். இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, எனக்கு நல்லா நடிக்க தெரியும், உங்க வேலையை நீங்க பாத்துக்கோங்கன்னு சொன்னா நான் போயிருந்திருப்பேன். என்கிட்ட வராதீங்க திவாகர். ஏமாந்துராதீங்க. பி கேர்லெஸ். எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாதுக்கா. எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். கரெக்ட். ஊரை விட்டுரு. என்ன ஊரை விட்டுரு? பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? நான் சொல்றேன். சார் கேக்குறப்பதான் நான் சொல்லுவேன். மூஞ்சிக்கு நேரா சொல்றேன். சார் கேக்குறப்பதான் சொல்லுவேன். உங்ககிட்ட வந்து இது பண்ணனும் எனக்கு தேவை கிடையாது. கழுப்புடுகிறாயா? இப்பொழுது பாரு. சார் கேட்டாங்கன்னா நான் சொல்லிட்டு போறேன். பின்னாடி போய் பேசுறது பேட் கேரக்டர். மூஞ்சி முன்னாடி பேட் கேரக்டர்னா மூஞ்சில சொல்லு. நீங்க கிண்டல் பண்ண விஷயத்தை தான் நாங்க ரெஜிஸ்டர் பண்ணேன். பேட் கேரக்டர்னு சொல்றதுக்கு இவர் யாரு? ஏங்க சார் முன்னாடி நீங்க கிண்டல் பண்ண விஷயத்தை தான் சொன்னீங்க. ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. சார் கிட்ட பேட் கேரக்டர்னா உங்களுக்கு வேற விஷயங்களை பத்தி சொல்லல. கிண்டல் பண்ற விஷயம் தெரியும். கிண்டல் பண்ற விஷயத்தை தான் நான் சொல்றேன். வேற என்ன விஷயம் தெரியும்? கிண்டல் குறுக்க இந்த கௌசிக் வந்தா பண்ற விஷயம் தான் சொல்றேன். வேற விஷயம் அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. தெரியாம பேசக்கூடாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் சொன்னேன். திருப்பி சொல்ல வரேன். கையை நீட்டி பேசாதீங்க பிரதர். நான் கையை நீட்டி பேசல. கையை நீட்டி பேசல. கையை நீட்டி பேசல. கையை நீட்டி பெண்கள் கிட்ட பேசாதீங்க. சாரிமா. இட்ஸ் ஓகே. சொன்ன மாதிரி அடிச்சிட்டியா? பந்தயத்துல ஜெயிச்சிட்ட. புடிங்க ஒரு ரூபா. என்னது? ஒரு செகண்ட் ப்ளீஸ். நான் பேசுறேன். தப்பு தப்பு. கையை நீட்டி பேசுங்க. ஓகேவா ப்ரோ? இவங்கள கையை நீட்டி பேசலாம் சார். அதனால ஒரு விஷயம் என்று சொன்னால் இறந்து புதைத்த செய்தியவா கொண்டு வருகிறார். உன்னை எழுந்துகிறார். கை நீட்டி இப்படி மிரட்டுறது வேற. இல்ல இவங்க ஃப்ளோல வந்து கோர்த்து விடுறாங்க. நான் தான் கோர்த்து விட்டேன். ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றோம்? உங்களை என்ன பண்றோம்? மிரட்டுற மாதிரி தான பண்றீங்க நீங்க. என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இதுதான் மிரட்டுறதா? உங்களை பத்தி ஏன் நேம் முன்னாடி தான் பேசுனீங்க? உங்க முன்னாடி தானே நான் பேசுனது பேசுனது. எல்லா மக்களும் உங்களுக்கு தப்பா தெரிஞ்சிடுச்சா? நான் பேசுறது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சிடுச்சா? தெரிஞ்சிடுச்சா? தப்பா தெரிஞ்சிடுச்சா? தப்பா தான் பேசிருக்கீங்க. என்கிட்ட பேசல. அக்கா சார் கேக்குறப்ப தான் நான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அவங்க பேசும்போது நான் இருந்தேன். யார்கிட்ட பேசணும்னு தெரியல. அவங்கள விட உங்களை அதிகமா கேள்வி கேட்டது நானு. நீ அவங்களாவது உங்களை பேரை வச்சு நீங்க வார்த்தைகளை விடல. நீங்க வார்த்தைகளை விடல. அதனால உங்களை நான் ஐயா ராசா என்ன ஒரு 2 days ப்ரோகிராம் தள்ளி வைக்கப்படாதா? ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமைப்பா. அதனால சனி போன தனியா போறதுக்கு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க பேசுங்க. நான் கண்டிப்பா கேக்குறேன். கான்வர்சேஷன் நம்ம அழகா நீட்ட கான்வர்சேஷனா எடுத்துட்டு போலாம். என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் தலையா இருக்கிறனால. தனியா போய் போட்டியா இல்ல குரூப்பா சேர்ந்து போட்டீங்களாடா? நான் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலனா. இதுல நான் இன்டர்ஃபியர் ஆகி சொல்றேன். சண்டை போடுறீங்க. ஒரு கான்வர்சேஷன் வருது. அது சண்டே ஆக வேணாம். முடிச்சிட்டீங்களாக்கா? ஓகேவா? நம்ம சொல்ல வந்த பாயிண்ட் வேற. அவங்க